தேசம் நமதாகும் சிந்திடும் நமது வியர்வை துளியால் தீர்வு உருவா. நாங்களாம் டிரான்ஸ்போர்ட் எம்ப்ளாயி இந்திய எஸ்எஃப்ஐ டைஃபைலேருந்து ஒரு 3 நாளாக போராட்டம் பண்ணியிருக்கோம். என்னென்ன மக்கள் பிரச்சார இயக்கம், அதாவது தமிழ்நாடு அரசு பஸ் சேவைக்கு 650 பஸ் வர மாதம் ஜூன் மாதத்துக்கு இயக்க போகிறாங்க. இதில் என்ன பிரச்சனைனா, தனியார் மையத்தை நோக்கி இந்த அரசு போயிட்டுருக்கு. மின்கல பேருந்து என்பது 650 பஸ்ஸும் இங்கே தனியார் மையத்தில் ஒப்படைக்கிறாங்க. ஒப்பந்த அடிப்படையில் அது கொண்டு போகிறதுக்கான நடவடிக்கை தமிழ்நாடு அரசு செஞ்சு. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்புலாம் பறிப்போகக்கூடிய அவல நிலை உருவாயிடுது. ஏராளமான இலவச பயணங்கள், கட்டணமில்லா பயணங்கள் உள்ளிட்டு ஏராளமான இலவச பயணங்கள்லாம் இன்றைக்கி நம்ம பொதுத்துறை நிறுவனமான போக்குவரத்து துறையிலிருந்து செய்துட்டுருக்கோம். ஆனால் இதெல்லாம் கேள்விக்குறியாகக்கூடிய வரக்கூடிய சூழல் என்பது உருவாயிடுது. இதை கண்டித்து எஸ்எஃப்ஐ, டைஃபை, சிஐடி உள்ளிட்ட டிரான்ஸ்போர்ட் எம்ப்ளாயெல்லாம் சேர்ந்து கடந்த 5 நாட்களாக மக்கள்கிட்ட கொண்டு போய் இந்த பிரச்சனையை கொடுக்கணுன்ற அடிப்படையில் இந்த மக்கள் இயக்க பிரச்சாரத்தை செஞ்சுட்டு வரோம். இது சம்பந்தமாக அவங்களுடைய கருத்துக்களை நீங்கள் சொல்லுங்கள். கண்டிப்பாக சார். அதாவது அரசாங்கத்தினுடைய பொது உடைமையாக இவ்வளோ நாள் இருந்ததுனால தான் இந்த போக்குவரத்தில் வந்து சாதாரண மக்கள் வந்து பயணம் பண்ண முடியுது. கண்டிப்பாக அது அரசு சொத்தாக இருக்கிறதுனால தான் அப்படி பயணம் பண்ண முடியுது. கட்டணமும் வந்து கட்டுக்குள்ளே இருக்குது. இப்பயும் இது தனியாராக இருந்ததுன்னா கட்டணம் வந்து அவங்க நிர்ணயிக்கிறது தான். ஆமாம், அந்த மாதிரி போயிடும். மக்களுக்கு வந்து கடும் சிரமத்தை ஏற்படுத்தும். இன்னொன்று, தனியாருக்கு போயிட்டா இப்போவே வந்து பார்த்தோன்னா இந்த அரசு வேலைன்ற அந்த கனவு இருக்குல்ல படித்த இளைஞர்களுக்கு, அதில் வந்து டிரான்ஸ்போர்ட்டும் வந்து ஒரு இலக்கு அவங்களுக்கு. அதாவது ரொம்ப படிக்கிறதுனால ஒரு +2 படித்தவங்க, 10வது படித்த இந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த தொழிலே வந்து போகிறாங்க. இப்போ அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இவங்க தனியார் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து அடிமாட்டத்துக்கு வந்து வேலைக்கு வந்து அத்துக்கூலிகளை வந்து அமர்த்தி தனியாருக்கு விட்டாதான் அவங்க வருமானம் சம்பாதி தான் பார்ப்பான். கண்டிப்பாக அரசோடமையாக இருக்கிறவர்களும் தான் வந்து பொதுமக்களுக்கு பொது சொத்தாக பயன்படும். இது வந்து என்னோட கருத்து என்னென்னா, பொதுமக்களுக்கு வந்து அரசுடைமையாக இருக்கிறது தான் வந்து நல்லது. இவ்வளோ காலம் அப்படி தான் இருந்துட்டு வருது. அது அப்படியே நீடிச்சாங்கன்னா விலைவாசி எல்லாமே வந்து கட்டுக்குள்ளே இருக்கும். வேலை வாய்ப்பு மற்ற இளைஞர்களுக்கு கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக அது இருக்கும். டிரான்ஸ்ஃபர் வந்து தனியார் மயம் ஆக்குனாங்கன்னு சொன்னால் சுத்தமாக வந்து இதெல்லாம் தடைப்படும். இனி இருக்கிறத விட வந்து பல மடங்கு வந்து விலைவாசி ஏற்கனவே அதிகரிச்சுட்டே போயிட்டு இருக்கு. இந்த சூழலில் பஸ் கட்டணம் இதெல்லாம் வந்து உயர்ந்ததுன்னா இன்னும் மக்களுக்கு வந்து ஒரு சிரமத்தை ஏற்படுத்தும். பொது போக்குவரத்தை வந்து நான் வந்து முழுமையாக வந்து ஆதரிக்கக்கூடிய ஆட்களில் நான் என்னோட ஆதரவு வந்து உங்கள் போராட்டத்துக்கு வந்து உங்களோட போராட்டத்துக்கும் உங்களோட மக்கள் பயணத்துக்கும் வந்து நான் என்னோட முழு ஆதரவை நான் கொடுக்குறேன். நாங்கள் வந்து அரசாங்க உடமையாக இருக்கக்கூடிய சொத்துக்களை வந்து ஆதரிக்கக்கூடியவங்க. ஏன்னா அப்போ தான் வந்து நிலையான அரசாங்கமும் அரசு சொத்துக்களும் தான் வந்து ஒரு அரசாங்கத்தை வந்து முழுமையாக பாதுகாக்கின்றது நம்பக்கூடிய ஆட்கள்ன்றதுனால உங்களோட போராட்டத்துக்கு நாங்கள் ஆதரவு தெரிவிக்கிறோம். நன்றி சார்.